சப்பாத்திக்கிட்ட சூப்பரான சைடிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யறதுன்னா, பூண்டை தொளித்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிரும். நான் 4 பழுத்த தக்காளி பழமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு முன்னாடியே குழம்புக்கு தேவையான மசாலா போட்டிங்கன்னா அது ரொம்பவே பச்சை வாசனை அடிக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு கிரேவியாக வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணியோடு நிறுத்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வரும். நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா போதும், குழம்பு திக்காயிரும். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முந்திரி இருந்தாலும் முந்திரி அரைச்ச பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நமக்கு சுடுதண்ணியில் ஊற வச்ச மீன் மேக்கரை சேர்த்திக்கலாம். சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு மீன் மேக்கரை குழம்புல சேர்க்குறதுக்கு முன்னாடி மீன் மேக்கரில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சி எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் அது கொஞ்சமாக கசக்கி போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா அபீஸ் குக்கிங் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.